ஹாய் கைஸ். ரீசன்ட் டைமில் எல்லாரும் அதாவது கேட்ட ஒரு கேள்வி தான், இந்த ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸை எப்படி ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி. அதாவது ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டு ஒரு 3 இயர்ஸாக இந்த ஃபைனான்ஷியல் மார்க்கெட் சொல்லியிருக்கிறேன். அதாவது மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ட்ரேட் பண்ணுற மார்க்கெட் என்னன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் தான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி மற்றது ஃபாரெக்ஸ் அங்கால கொமோடிட்டி அதாவது நிறைய மார்க்கெட்ஸ் இருக்கு. அதாவது நீங்கள் ஒரு ட்ரேடராக அதாவது சக்ஸஸ்ஃபுல் அதாவது ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வரணும்னு சொன்னால் குறைஞ்சது மேக்ஸிமம் அது குறைஞ்சது ஒரு 5-6 வருஷமாவது டைம் எடுக்கும். ஏன்னு சொன்னால் இங்கே நிறைய விஷயம் நாங்கள் படிக்கிறீங்க. ஏன்னு சொன்னால் இந்த ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டுன்னு சொல்கிறது வெறுமனே நாங்கள் ஏதோ ஒரு 6 மாதம் கோர்ஸ் செஞ்சுட்டு நாங்கள் ஒரு தொழிலுக்கு போய்த்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இல்லை. நாங்கள் இங்கே யாரோட ஃபைட் பண்ண போகிறோம்னு சொன்னால் அதாவது உலகத்தில் நல்ல இன்டெலிஜென்ஸான இருக்கிற ஆள்கள், அதாவது பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன், பெரிய பெரிய பேங்க்ஸ், மற்றது ரீட்டைலர்ஸ், இந்த மார்க்கெட்டுக்கு இருக்கிற மேஜரான ஆட்கள் யாருன்னு சொன்னால் அதாவது ஒன்று இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, அடுத்தது பெரிய பெரிய பேங்க்ஸ் இருக்கும், அடுத்தது ரீட்டைலர்ஸ் இருப்பாங்க. இப்படி நிறைய பேர் சேர்ந்த ஒரு இடம் தான் இந்த ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டுன்னு சொல்கிறது. ஸோ இந்த ஃபைனான்ஷியல் மார்க்கெட் எடுத்தேன்னு சொன்னால் அதில் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் இருக்குது, அடுத்தது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதாவது ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, மற்றது கொமோடிட்டி மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லி இப்படி மார்க்கெட்கள் இருக்கு. ஸோ நாங்கள் அதாவது ஒரு ட்ரேடராக வரணும்னு சொன்னால் முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அதாவது இந்த ட்ரேடிங்கை பற்றி நாங்கள் அதாவது பேசிக்கான அதாவது எல்லா மார்க்கெட்டுக்கும் பொதுவான விஷயங்களை படிக்கிறேன். ஸோ பொதுவான விஷயம்னு சொன்னால் இங்கே நாங்கள் எடுத்தால் ஓகே, சப்ளை அண்ட் டிமாண்ட் இந்த விஷயம் எல்லா மார்க்கெட்லேயும் இருக்கும். அதாவது ஒரு வர்த்தகம் நடக்கிறேன்னு சொன்னால் அங்கே சப்ளையும் டிமாண்டும் கட்டாயம் இருக்கணும். ஒரு விஷயத்துக்கு அதாவது டிமாண்ட் அதிக கூடையாக இருக்கக்குள்ள தான் அதோட வெளியூ அதிகமாக இருக்கும். அந்த விஷயங்களை நாங்கள் அது படிக்கிறது அது பொதுவான விஷயம். அடுத்தது மார்க்கெட்டுக்கு நாங்கள் உள்ளுக்கு போகக்குள்ள மார்க்கெட்டில் உள்ள டெக்னிக்கலான விஷயங்களை படிக்கணும். அதாவது இந்த மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணுற, அதாவது இந்த இன்ஸ்டியூஷன் எல்லாம் எப்படி அவங்க ட்ரேட்கள் எடுக்கிற, மற்றது ரீட்டைலர்ஸ் எப்படி ட்ரேட் எடுக்கிற என்று சொல்லி இந்த டெக்னிக்கலான விஷயங்கள். அடுத்தது இந்த ஃபண்டமெண்டலான விஷயம்னு சொன்னால் உதாரணத்துக்கு நான் ஒரு கம்பெனியோட ஷேர் எடுக்கிறேன். ஸோ நார்மலாக நாங்கள் ஒரு டெஸ்லா கம்பெனியோட ஷேர், அதாவது நாங்கள் இப்போ ஒரு கான்ட்ராக்டர் அதாவது ஒரு ஷேரை வாங்க போகிறோம்னு சொன்னால் இந்த டெஸ்லா கம்பெனி சம்பந்தமான நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியணும். என்ன விஷயங்கள்னு சொன்னால் அதாவது இந்த டெஸ்லா கம்பெனியோட அதாவது மெயினாக இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு வரக்குள்ள அது ஒரு லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறது தான். ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, அது வேறு விஷயம். நாங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணக்குள்ளேயோ ட்ரேடிங் பண்ணுறேன்டாலும் நாங்கள் அந்த கம்பெனியில் லாங் டேர்மாக கட்டாயம் பார்க்க தான் வேணும். ஏன்னு சொன்னால் அதாவது ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட்டை தந்துட்டு லாங் டேர்மில் லொஸ் ஆக போகிற ஒரு கம்பெனிக்கு யாரும் விருப்பம் இல்லை. ஸோ அவங்களோட லாங் டேர்ம் பொசிஷன் அதாவது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகம் வளர்ந்து கொண்டு தான் போகுது. அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கம்பெனியும் அதில் அதாவது தூர நோக்க இதாக்கி கொண்டு போய்த்து லாங் டேர்ம்லையும் அது லாபம் சம்பாதிக்கக்கூடிய கம்பெனி ஒன்றா இருந்தால் தான் எங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையில் அடிப்படையில் ஷேரை வாங்கலும். நாங்கள் என்ன தான் ஃபண்டமெண்டலாக அறிவாக இருந்தாலும் மார்க்கெட்டில் என்ன அடுத்தது நடக்க போகிறேன்னு 100% அக்யூரேட்டாக யாராலையும் கணிக்கலாம். ஸோ அப்போ இந்த விஷயங்கள் எங்களுக்கு அதாவது ஃபண்டமெண்டலான விஷயங்கள் அதாவது அந்த கம்பெனியோட வரவு செலவு, அவங்களோட அதாவது அவங்களோட கம்பெனிகளில் ஷேர் நாங்கள் ஹோல்ட் பண்ணோம்னு சொன்னால் அவங்க வருடத்துக்கு டிவிடெண்ட் தருவாங்களா, மற்றது அவங்களோட கேஷ் ஃப்ளோ சம்மந்தமான விஷயங்கள், அடுத்தது அவங்க ஃபண்டமெண்டலாக அந்த கம்பெனியில் என்ன வெளியூ மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, அந்த வெளியூ ப்ரொவைட் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த கம்பெனியோட ஷேர் அதாவது உயர போகுதா குறைய போகுதான்ற விஷயங்கள் எங்களுக்கு பார்க்கலும். ஸோ இந்த ஃபண்டமெண்டலான விஷயங்கள். அடுத்தது நாங்கள் ட்ரேடிங் உள்ளுக்கு வரேன்னு சொன்னால் நாங்கள் மெயினாக ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய ஒரு இடம் எப்படின்னு சொன்னால் அந்த சைக்காலஜிக்கல் எஸ்பெக்ட் சைட், அதாவது எமோஷனல், நாங்கள் எமோஷனலாக முடிவெடுக்கிற இடம். அதாவது இந்த மார்க்கெட் எடுத்தோம்னு சொன்னால் இங்கே எமோஷனில் தான் நிறைய விஷயம் வேலை செய்யுது. இப்போ எங்களுக்கு 70%, 100% மார்க்கெட்டில் அதிகமான நாலேஜ் இருந்தாலும் அதாவது நிறைய ட்ரேடர்ஸ் மணியை லூஸ் பண்ணுறதோ இல்லாட்டி அதாவது ஒரு அன்ப்ராஃபிட்டபிளான ஆளாக வாரதோ இந்த மார்க்கெட்டில் காரணம் இந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தான். சைக்காலஜிக்கல்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த எமோஷன்ஸை கட்டுப்படுத்தலாம்.
நார்மலாக நாங்கள் இப்போ ட்ரேடுலுக்கு போனோம்னு சொன்னால் நீங்களும் நார்மலாக சின்ன சின்ன ட்ரேடுகள் எடுத்து ஒரு ஆளுன்னு சொன்னால் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எப்போ ஒரு ட்ரேடை வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னால், அதாவது ஒரு ஸ்டாக்கோ இல்லாட்டி ஒரு கரன்சியோ எப்போ வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னால், அந்த கரன்சியோட வெல்யூ, அதாவது அதோட வெல்யூ வந்து அதிகரிச்சு கொண்டு போகலாம். அதோட ப்ரைஸ் கூட ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சி வாங்கியிருப்பீங்க. ஓகே, ஸோ அந்த வாங்கினதுக்கு பிறகு சடன் என்ன நடக்கும்னு சொன்னால் மார்க்கெட் ட்ராப் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதாவது மார்க்கெட் அப்படியே உடஞ்சி கொண்டு விழும். அப்புறம் இது நீங்கள் யோசிப்பீங்க, அட எப்படிடா எனக்கு என்னமோ ஒரு மெஜிக் ஒன்று எனக்கு சூனியம் வச்ச மாதிரி இருக்குது, நான் வாங்கின இடத்துலேருந்து மார்க்கெட் குறைய போகுது. அது நீங்கள் வாங்கின இடத்துலேருந்து மார்க்கெட் குறைய இல்லை, மார்க்கெட்டை அதோட புல் ரன்னை முடிச்சிருச்சு. நீங்கள் இங்கே வாங்குனீங்க, மார்க்கெட்டு ஓகே இப்போ மார்க்கெட் வந்து ப்ளஸில் இருக்குது, இப்போ வாங்கினேன்னு சொன்னால் பெரிய ஒரு ப்ராஃபிட் பார்க்குறேன். நீங்கள் மார்க்கெட்டு எங்கே உடஞ்சி விழ போதோ அந்த இடத்துல வாங்கிடுவீங்க. அதுக்கு பிறகு லொஸ்டோட வெளியே வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், இது ஒரு ஸ்கேமு, இது சரி வராது, இதில் ஆள்கள் லூஸ் பண்ணுறது தான் கூடன்னு சொல்லி கூவி கொண்டிருக்கிறது தான் வேலை. ஸோ அது இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் உட்காந்து லூஸ் பண்ண பிறவும் பல லூஸ் பண்ணி மணி இல்லாமல் அவனை பிறவும் நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் என்னத்தால நான் லூஸ் ஆகுனேன். அதாவது அது ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிக்கொண்டு எங்களுக்கு மேலே போகிறதுக்கு தான் அதை என்னத்துக்கு இந்த தவறு நடந்துச்சுன்றது யோசிக்கணும். தவறு நடந்தது என்னத்துக்குன்னு சொன்னால், அதாவது லேக் ஆஃப் நாலேஜ். மார்க்கெட்டில் எப்படி நாங்கள் அதாவது வாங்கிறது விற்கிறது, அதாவது பை அண்ட் சேல் பண்ணணும் என்ற பேசிக்கான நாலேஜ் எங்களுக்கு இல்லை. அதனால தான் நாங்கள் மார்க்கெட்டை எங்கே வந்துட்டு ட்ராப் ஆக போதோ அந்த இடத்துல நாங்கள் வாங்கிட்டு மார்க்கெட் ஒரு ஸ்கேம், இது ஒரு பெரிய பொய் என்று சொல்லி நாங்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் சொல்லிக்கொண்டு தெரியும். ஸோ இங்கே நடக்கிற விஷயம் இதுதான். மற்றது மார்க்கெட்டில் நாங்கள் எப்படி மூவ் ஆகணும் என்று சொன்னால், இந்த ரீட்டைலர்ஸ், அதாவது ரீட்டைலர்ஸ்ன்றது உங்களை மாதிரி ஆள்கள், இந்த ரீட்டைலர்ஸில் உள்ள சின்ன சின்ன மணி தான் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு மணி. அதே மாதிரி இந்த இன்வெஸ்டர்ஸ், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இருப்பாங்க, அதாவது ஹெட்ஜ் ஃபண்ட் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட், இது மாதிரி பெரிய பெரிய ஃபண்ட்கள் உள்ள சல்லிகளும் இந்த மார்க்கெட்டுக்கு இருக்கும். ஸோ இந்த ஃபண்ட் மேனேஜர், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் அதாவது மார்க்கெட்டை பற்றின சரியான புரிந்துணர்வு உள்ள ஆள்கள் தான் இந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க. ஸோ அப்போ அவங்களோட ஸ்டெப்பை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும். எப்பெல்லாம் நாங்கள் இந்த இன்ஸ்டிடியூஷனலுக்கோ இல்லாட்டி பெரிய பெரிய விஷயங்களுக்கு, அதாவது பெரிய பெரிய பேங்க் அவங்க எடுக்கிற ட்ரேட்களுக்கு நாங்கள் எகெயின்ஸ்டாக போவோமோ அன்றைக்கெல்லாம் நாங்கள் மணியை லூஸ் பண்ணுவோம். அதே அதாவது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகுறவங்களோ அதே ஸ்டெப்பை நாங்கள் ஃபாலோ பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடராக மாறிடும். ஆனால் ப்ராஃபிட்டபிளான ட்ரேடராக மாறுறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. அதுக்கு லாங் டேர்மான பேஷன்ஸ், அதாவது நிறைய இழப்புகளை சந்திச்சுட்டு தான் மேலே வரணும். ஏன்னு சொன்னால் ட்ரேடிங்னு சொல்கிறது, அதாவது நீ இன்றைக்கு வந்து நாளைக்கு ஒரு மில்லியனர் ஆகி பெரிய ஒரு பல்கான அமௌண்ட் ஒன்று நாங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கோ அவங்களுக்கு எடுத்து தரோம்னு சொல்லி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ட்ரேடுலுக்கு கூப்பிடுறாருன்னு சொன்னால் வந்துடுவான. ஏன்னு சொன்னால் ரொம்ப அடி வாங்கி கொண்டு தான் போவீங்க. ஏன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுற காலத்தில் கட்டாயம், அதாவது இங்கே நிறைய விஷயங்கள், இப்போ ஒருத்தர் ஒரு ஜொப்பை செஞ்சு கொண்டு ட்ரேட் பண்ணுறதுக்கும் அவர் ஏதோ வச்சுள்ள ஒரு சேவிங்ஸை வச்சு கொண்டு ட்ரேட் பண்ணுறதுக்குமான நிறைய, அதாவது எமோஷனலான நிறைய விஷயம் அங்கே மேஜராக ப்ளே பண்ண போகுது. இப்போ நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு ஜொப்பு வச்சுக்கொண்டு ட்ரேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு கிடைக்கிற சேலரியை வச்சுக்கொண்டு நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க, அதாவது நல்ல ஷேர்ஸை வாங்கி கொண்டு ஹோல்ட் பண்ணியோ இல்லாட்டி ட்ரேட் பண்ணியோ ஏதோ ஒரு விஷயம் செஞ்சு நீங்கள் அது மார்க்கெட்டில் மணி மேக் பண்ண பார்க்குறீங்க. இன்கேஸ் நீங்கள் அந்த டைமில் அந்த மணியை லூஸ் பண்ணினாலும் என்ன பிரச்சனை இல்லைன்னு சொன்னால், நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு ஏதோ ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கிறனால ஏதோ ஒரு மணி வரும், ஓகே அதை வச்சு ரிகவர் பண்ணி வேற உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இதே நீங்கள் ஏதோ ஒரு கடன் வாங்கின பணத்திலேயோ இல்லாட்டி ஏதோ ஒரு தங்க நகை அடமானம் வச்சிடோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணுவோம்னு சொல்லி மார்க்கெட்டுக்கு இறங்குறேன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த அளவு எமோஷனல் கம்ஃபர்டபுள் அந்த இடத்துல இருக்காது. ஓகே, உங்களோட நோக்கம் ஒரே நோக்கமாக தான் இருக்கும், என்னன்னு சொன்னால் இந்த மணியை மட்டும் லூஸ் பண்ணிடப்படாது. மார்க்கெட் என்று வந்தேன்னு சொன்னால் அதாவது எங்கேயுமே 100% வின் இல்லை. இங்கே ஒரு மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் இந்த ட்ரேட்களில், அதாவது ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ என்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதாவது நீங்கள் சும்மா ஒரு $10 வந்துட்டு ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் ரிஸ்க்காக வைக்கிறேன்னு சொன்னால் மினிமம் அதில் நீங்கள் அந்த ட்ரேடில் குறைஞ்சது ஒரு $30 சரி ஏர்ன் பண்ணணும்.
அப்படி ஏர்ன் பண்ணாத ட்ரேட் உள்ளுக்கு நாங்கள் ஒரு நாளும் போகப்படாது. அப்படி போவோம் என்று சொன்னால் இப்போ எண்ட் ஆஃப் த மந்த் இப்போ நாங்கள் ஒரு 10 ட்ரேட் எடுத்து அதில் ஒரு 5 ட்ரேட் வந்துட்டு லொஸ்ஸாக போச்சு. 5 ட்ரேட் லொஸ்ஸாக போச்சுன்னு சொன்னால் ஈச் ட்ரேடுக்கு நான் 10 ரிஸ்க் எடுத்தேன்னு வச்சேன்னு சொன்னால் ஒரு $50. அதே டைம் ஒரு 5 ட்ரேட் வந்துட்டு எனக்கு ப்ராஃபிட்டாக வந்துருச்சு. ஸோ ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ நான் வச்சேன் 1:3. ஸோ $10 எனக்கு 50 லொஸ் போச்சு. ஆனால் எனக்கு அங்கால அதே வரக்குள்ள $150 ப்ராஃபிட் வரும். ஸோ இதுதான் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ. இங்கே தான் மெயினான விஷயம் இருக்கு. ஸோ என்ன தான் நாலேஜை நாங்கள் மார்க்கெட்டுக்கு போனாலும் இந்த ரிஸ்க் டு ரிவார்டில் நாங்கள் அதாவது கரெக்டான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் மார்க்கெட்டுக்கு போய்த்து இப்படின்னு சொல்லி கேம்பிளிங் பண்ண ஆரம்பிப்போம்னு சொன்னால் கடைசியில் ஒரு லூசராக தான் மார்க்கெட்டுக்கு இருந்து வெளியே வருவோம். ஸோ மார்க்கெட்டை பற்றி விரிவான விஷயங்கள் பேச போனேன்னு சொன்னால் நிறைய பேசிக்கொண்டு போகலாம். இது ஒரு கேம்பிளிங்கோ இல்லாட்டி ஸ்கேமோ இல்லை. இதுக்கு 100% இங்கே வேண்டியதெல்லாம் பேஷன்ஸும் நாலேஜும் மட்டும்தான். உங்களுக்கு வேற என்ன சரி நிறைய அதாவது இது சம்மந்தமாக நிறைய நாலேஜ் வேணும்னு சொன்னேன்னு சொன்னால் என்னை நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பர்சனலாக கைட் தரதுக்கும் ரெடியாக இருக்கிறேன்.